புது வருஷமும் தொடங்கிடுச்சு. When a new year comes, it is often a wake-up call to all aspirants. ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2025 மேல நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காக தான் இந்த 1 இயரா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த புது வருஷமும் தொடங்கியாச்சு. And therefore it will give you a sense of motivation. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரமா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் நம்மளுக்குள்ள உருவாக்கலாம். ஆனா பெரும்பாலும் இப்போ நெக்ஸ்ட் வீக் எடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பிரேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரியில நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதுல கொஞ்சம் நம்ம பிஸியா இருப்போம். ஏதோ ஒரு காரணங்கள்னால நம்மளுக்கு பயம் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ வாட் எவர் வி ஆர் பிளானிங் ரைட் நவ், இந்த வருஷம் தொடங்கிருச்சு, இனே ஒரு 3 months நம்ம இப்படிதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல நம்ம வந்து மேப்லாம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா ஆஸ்பிரன்ஸை பொறுத்த அளவுக்கு நிறைய தவறுகள் பண்றாங்க அப்படின்றது எங்க வருதுன்னா, அவங்க போடுற பிளானுக்கும் ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது. And therefore it is not just one person, யாரோ ஒருத்தருக்கான ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரு கன்சிஸ்டண்டா சில விஷயங்களை பண்றதுல சில சிக்கல் இருக்குது. அப்ப அதுக்கு என்னதான் பண்றது? ஒரு செல்ஃப் டிசிப்ளினா வளர்த்துக்கணும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மோட்டிவேஷன் கெட்ஸ் யூ ஸ்டார்டட் பட் கன்சிஸ்டன்சி மேக்ஸ் யூ கீப் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம சக்சஸ்க்கு பக்கத்துல போய் நிக்க முடியும். அதுக்காக நம்மளோட கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் கரெக்டான ட்ராக்ல போகுதா இல்லையான்றதுக்கு ஒரு சின்ன முயற்சியா நம்ம லாஸ்ட் இயர் கூட இந்த 100 days கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் அப்படின்றத நான் ஆரம்பிச்சிருந்தோம். அதுல வந்த நிறைய பேருக்கு அந்த தொடர்ந்து 100 நாள் ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து படிக்கிறது, தொடர்ந்து டெஸ்ட் எழுதுறதுன்றது அவங்களுக்கே ஒரு புதுமையான ஒரு அனுபவமாகவும் இருந்துச்சு, ஒரு செல்ஃப் ரிலையன்ஸையும் கொடுத்துச்சு. இந்த வருஷமும் இந்த 100 days ஸ்டடி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த 27th of January. இந்த ப்ரோக்ராமோட ஃபீச்சர்ஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 5 hours you have to come and spend or invest with us. ஒரு 3 hours உட்காந்து ஒரு இடத்துல படிக்கணும். The mentors and the staffs will be there. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். ஒரு 8 மணிக்கு வர்றீங்கன்னா 11 மணி வரைக்கும் நீங்க படிக்கணும். படிச்சு முடிச்ச உடனே இமீடியட்டா டெஸ்ட் இருக்கும் 11 o'clock. ஒரு 50 questions நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இது டிபிக்கலா ஒரு 1 hour நீங்க டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து டிஸ்கஷன்ஸ் மாதிரி இருக்காது. ஒரு 5 questions இங்க சால்வ் பண்ண நம்ம உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டினியூஸா ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரொம்ப ஃபெட்டிகான மாதிரி ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 8 hours 10 hours படிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும். அட்லீஸ்ட் 5 hours எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 100 days நம்மளால தொடர்ந்து பண்ண முடிச்சுன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸே நிறைய ப்ரிலிம்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. And therefore if you are feeling underconfident, உங்களுக்கு கன்சிஸ்டண்டா இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, definitely make use of this program. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த அளவுக்கு we have given you all the details. அதாவது day 1ல என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். week 1 ஜியாகிரபி தொடர்ந்து 6 நாள் என்ன இருக்கும், ஜியாகிரபி டெஸ்ட் இருக்கும். 50 questions உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சண்டேல வந்து பெரும்பாலும் அந்த வீக்லி டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்க என்ரோல் பண்ணிருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது கூட என்ரோல் பண்ணிருக்கலாம், அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம அந்த சண்டே மட்டும் ஒரு சின்ன உங்களுக்கு பிரேக் இருக்கும். நீங்க எந்த டெஸ்ட் சீரீஸுமே நீங்க என்ரோல் பண்ணலன்னா கூட இந்த லாஸ்ட் 6 daysல நம்ம போட்டு அந்த 50 questions-அ ரிவைஸ் பண்றதுக்கு அந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் we definitely feel that தொடர்ந்து உங்களால ஒரு 100 நாளைக்கு இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். இங்க நாங்க போட்டிருக்கிற மாதிரி சக்சஸ் இஸ் a sum of small efforts repeated day in and day out. சக்சஸ்ன்றது எதையோ போய் அடையிறது கிடையாது. இட் இஸ் இன் த ப்ராசஸ் இட் செல்ஃப். தொடர்ந்து ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடிஞ்சாதான் அது ஒரு சக்சஸ். நம்மளோட ஃபிட்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா தொடர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்டடின்றதும். யூ ஹாவ் டு டூ இட் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் கண்டினியூஸ்லி. அண்ட் இஃப் யூ டூ so, you are definitely near your success.